பிரதீஷ் ஒரு 20,000 ரூபாய் இருந்தா குடுறா, அடுத்த மாசம் தரேன். டேய் நீ என் பக்கத்துல தானே இருக்க. உன் வாய்ஸ்ல ஒருத்தன் போனை போட்டு பேசி என்கிட்ட காசு கேக்குறான்டா. என்னடா சொல்ற? இங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. இங்க பாரு. ஏய் பிரதீஷ், என்னடா சைலண்ட் ஆயிட்ட? ஒரு அர்ஜென்ட்ரா, 20,000 ரூபாய் இருந்தா குடுறா, அடுத்த மாசம் திருப்பி ஏய் குடு. கட் பண்ணு. பிரதீஷ், பாத்தியா நீ என் பக்கத்துல இருக்க தெரியாமலே உன் வாய்ஸ்லயே போனை போட்டு பேசி காசை கேட்டு ஸ்கேம் பண்றாங்கடா. இல்லைனாலும் நீ ஏமாற மாட்டியாகும். வேலை கிடைக்கணும்னு அங்கங்கேயும் காசு கொடுத்து ஏமாந்ததான் மிச்சம். ஏய் இல்லடா, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கும் இந்த ஸ்கேமுக்கு என்னடா சம்பந்தம்? இப்படி அப்டேட் ஆகாமல் இருக்கிறதுனால தான் உனக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறத மட்டும் நீ பண்ணனா உனக்கு ₹1,00,000 சம்பளத்தில் பெரிய கம்பெனியில் கூட வேலை கிடைக்கும்டா. வேலை கிடைக்குமா? சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே இரு. ஏஐக்கும் இப்போ நடந்த இந்த ஸ்கேமுக்கும் எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சொல்கிறேன்டா. இப்போ உனக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தால் என்னன்னு காட்டும்? ட்ரூ காலர்ல அவங்க பேர் காட்டும். அது ஓகே. இப்போ வந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சவங்க வாய்ஸ்லேயே கால் பண்ணி பேசுனாங்கன்னா அது ரியலா ஃபேக்கான்னு எப்படி கண்டுபிடிப்ப? எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படி கேளு. இந்த மாதிரி ஏஐ கால், ஏஐ சாஃப்ட்வேர் மூலமாக நிறைய ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குடா. ரீசெண்டாக இந்த மாதிரி ஏஐ காலில் வந்த காலை உண்மைன்னு நம்பி 48% இந்தியர்கள் வந்து சராசரியாக 50,000 ரூபா வரைக்கும் பணம் இழந்திருக்காங்களாம். அப்போ அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும்னா நீ சொன்ன ட்ரூ காலர் அவங்க என்ன ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்கன்னா ஏஐ கால் ஸ்கேனர்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்களாம். இப்போ உனக்கு ஏதாவது ஒரு கால் வருது, அது உனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஏஐ கால் ஸ்கேனர் மூலமாக சில வினாடிகள்லேயே அது ஒரிஜினல் காலா இல்லை ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணப்பட்ட காலா வாய்ஸா அப்படிங்கிறத உனக்கு காமிச்சு கொடுத்துருமா. அந்த அளவுக்கு ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னா பார்த்துக்கோ. என்ன டெக்னாலஜி வளைஞ்சு என்ன பிரயோஜனம்? ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதான் உனக்கு வழியவே காட்டிட்டேன்ல, அப்புறம் இன்னும் புலம்பிட்டு இருக்க? வழியா? எந்த பக்கம்? இல்லை ஏஐ டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குல்ல, அதனால நீ ஏஐ கற்றுக்கோ, உனக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும்னு சொல்ல வந்தேன். ஏலாம் கற்றுக்கிட்டா எக்கச்சக்கமாக செலவாகும். அதெல்லாம் படித்தா கூட நமக்கு வேலை கிடைக்கும் உத்தரவாதமாக சொல்லிட முடியுமாடா? கண்டிப்பாக கிடைக்கும்டா. அதுக்கு தான் நீ குவில ஏஐ கோர்ஸ் படிக்கணும்னு சொல்கிறது. ஆன்லைன்லேயே கிளாஸ் நடத்துகிறாங்க. இதுக்குன்னு ஜென் கிளாஸ்ன்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. 5 மாதம் கோர்ஸ் தான். அதாவது ஏஐயில் உன்னோட கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, மிஷின் லேர்னிங்னா என்ன, இப்படி ஏஐ பற்றின ஒட்டுமொத்த விஷயத்தையும் எக்ஸ்பர்ட், அதாவது அங்கே ஏற்கனவே ஏஐ ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா அவங்களும் ஐஐடி அலுமினியும் சேர்ந்து தான் உனக்கு கைட் பண்ணுவாங்க. 24 மணி நேரம் உனக்கு கைட் பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கோ. 24 மணி நேரம் கைட் பண்ணுறதுலாம் இருக்கட்டும். அவங்க இங்கிலீஷில் சொல்லி தருவாங்க. நான் தமிழ் மீடியம், தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் வரவே வராது. அவங்ககிட்ட நான் எப்படி படித்து பாஸ் ஆகி வேலை கிடச்சி இதெல்லாம் நடக்குமாடா? அதெல்லாம் நடக்கும்டா. ஏன்னா அவங்க தமிழ்லேயே சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் அந்த இங்கிலீஷ் தெரியாதவங்க, ஒரு நல்ல வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, வேலை இல்லாதவங்க, இப்போ வாங்கிட்டு இருக்கிற சேலரி பத்தலாம் நினைக்கிறவங்க, ஏதாவது கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் சரி இந்த குவில 5 மாதம் ஏஐ கோர்ஸ் அட்டன் பண்ணி படித்தா போதும், வேலை கிடைக்கும்டா. ஓ சரிடா. இப்போ இதில் சேர்றதுக்கு நான் என்ன செய்யணும்? உனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் போய் உன்னோட பேர், ஃபோன் நம்பர் கொடுத்தா அவங்களே உனக்கு கால் பண்ணுவாங்க. ஒரு ட்ரையல் கிளாஸும் அட்டன் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. அது உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும், அதில் உனக்கு நம்பிக்கை வந்தால் மட்டும் நீ அதுக்கப்புறம் ஏஐ கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இப்படி குவியில் இந்த ஜென் கிளாஸ் அட்டன் பண்ணி இது வரைக்கும் நிறைய பேர் பெரிய பெரிய கம்பெனியில் வருஷத்துக்கு 3 லட்சம் சம்பளத்துலேருந்து 8 லட்சம் சம்பளம் வரைக்கும், ஏன் வருஷத்துக்கு 21 லட்சம் சம்பளம் வரைக்கும் கூட பிளேஸ் ஆயிருக்காங்கன்னா பார்த்துக்கோ. ரைட்ரா. அப்போ நானும் இந்த ஏஐ கோர்ஸை படிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்கேம் நடந்துச்சுல, அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடி. ஆனால் நான் ஒரு சொல்யூஷன் சொன்னேன்ல, ட்ரூ காலர் ஏஐ கால் ஸ்கேனர்னு சொல்லி ஒன்று கொண்டு வர போகிறாங்கன்னு. அது இப்போதைக்கு யூஎஸ்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. இனிமே தான் இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்களாம். ஓ இனிமே தான் கொண்டு வர போகிறாங்களா? என்ன ஒன்று, ஒரு ப்ரைவேட் யாரோ ஒருத்தவங்க வந்து கொண்டு வரதுக்கு பதிலாக அரசாங்கம், கவர்மெண்ட்டே இதை வந்து கொண்டு வந்தால் இன்னும் சூப்பராக தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஆனால் நீ கோர்ஸ் படிக்க போகிறல, நீ கண்டுபிடி. கண்டுபிடிக்கிறேன். ஏஐயை பொறுத்த வரைக்கும் நீ சொல்கிற எல்லாம் படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் நியூயார்க்லலாம் பாரு, நான் செய்தியில் பார்த்தேன், ஏஐக்கு எதிராக போராட்டமே பண்ணுறாங்களாம். ஏஐனால வேலை வாய்ப்பெல்லாம் நிறைய இழந்துருவோம் அப்படின்னே சொல்கிறாங்களாம். அது ஒன்றுதே லைட்டாக எனக்கு ஒரு மாதிரி இடிக்குது. டேய், டெக்னாலஜி வளர வளர ஸ்கேமும் அதிகமாயிட்டா தான்டா இருக்கும். இப்போ உனக்கு வந்து ஏஐ கால் மாதிரி இன்னொரு தடவை கால் வந்துச்சுன்னா அதை உண்மை நம்பி அது சொல்கிறபடி பண்ணி ஏமாந்துட்டு இருக்காத. கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்டு நிறையா செக் பண்ணு. ஏன்னா இந்த ஏஐ மூலமாக பிரதமர் மோடி அவரே அவர் வாய்ஸில் பாடுற மாதிரி நிறைய சாங், மீம்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கே. இப்படிலாம் ஸ்கேம் வந்தாலும் இந்த ஏஐ வச்சு போலீஸும் நிறைய க்ரைம்ஸை சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதனால் அந்த ஏஐ ஸ்கேம்லாம் தடுக்கிறதுக்கும் அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கும் அதே ஏஐ டெக்னாலஜி தான்டா தேவைப்படுது. அப்போ அந்த ஏஐ பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறவங்களுக்கு ஃபியூச்சரில் டிமாண்ட் அதிகமாக இருக்கும்ல, அப்போ ஈஸியாக வேலை கிடைக்கும் தானே. உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கம்ப்யூட்டர் வந்த புதுசில் எல்லாரும் என்ன சொன்னாங்க? நான் என்ன சொன்னாங்க, கம்ப்யூட்டரை எல்லா வேலையும் பார்த்துரும், மனுஷங்களுக்குலாம் வேலையே இருக்காது, கம்ப்யூட்டர் வந்து மனுஷங்களோட வேலை வாய்ப்பெல்லாம் பறிக்க போகுதுன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா? ஆனால் கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் வேலை வாய்ப்பாக பறி போச்சு, வேலை தானே அதிகமாக இருக்குது. கம்ப்யூட்டரே உலகம்னு ஆகிப்போச்சு. ஏன் கம்ப்யூட்டருக்குள்ளேயே உலகம் வந்துருச்சுரா. அந்த மாதிரி தான் நாளைக்கு ஏஐ வந்து பயங்கரமாக பூம் ஆகிட்டு வருது. அதனால் இப்போவே ஏஐ சம்மந்தமாக ஏதாவது ஒரு கோர்ஸ் படித்து வச்சுக்கிட்டேன்னா நாளைக்கு உனக்கு ₹1,00,000 சம்பளத்தில் பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும்டா. அதனால் இந்த குவில ஏஐ கோர்ஸ் நீ படித்து வச்சுட்டு உன்னோட ஸ்கில்லை நீயே டெவலப் பண்ணிக்கோ, உனக்கும் வேலை கிடைக்கும். இந்த விஷயத்த உன்ன மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்கவனுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கும் தெரியப்படுத்து.
ஆமாடா நீ சொல்கிறது கரெக்டு தான்டா. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்கில்லெல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டா வேலை கிடைக்கும் நமக்கு தான். இந்த ஃபோன் வருது. ஹலோ காலி, ஒரு 10,000 ரூபா இருந்தா கூடா, ரொம்ப அர்ஜென்ட்ரா, அடுத்த மாதம் திருப்பி கொடுத்துறேன்டா. ஏய் இப்போ நீ பேசுகிற மாதிரி எனக்கு கால் வருதுடா. இதுக்கு முன்னாடி நடந்த போறல வெப்பன் வார், அதுக்கப்புறம் பயோ வார், இப்போ சைபர் வார்.